மேஷம். ஏப்ரல் மாதம் 2026 மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ராசி அதிபதி செவ்வாய் ராகு புதனுடன் 11வது பாவத்தில் இருக்கார். சனி பகவான் சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் குரு, ராசியில் சுக்கிரன். அதாவது லாபம் வரும், ஆனால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்துக்கு அதிபதி. அது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் வீணாக விவாதம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சாந்தமாக இருக்க வேண்டும். 11வது பாவத்தில் ராகு செவ்வாய் சேரும் பொழுது அங்காரக தோஷம். அதாவது மேஷ ராசியில் இருக்கிற பெண்கள் இந்த மாதம் கர்ப்பம் இருந்தால் 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் கர்ப்பம் இருந்தால் சாந்தமாக நடக்கணும், சாந்தமாக இருக்கணும், உஷாராக இருக்க வேண்டும். எத்தனாம் தேதி வரைக்கும்? 15ஆம் தேதி வரைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சுமாரான லாபம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களுக்கு சுமாரான லாபம். ஆனால் கொடுக்கல் வாங்கல பணம் டிலே ஆகி வரும். ஏனென்றால் சனி பகவான் சூரியன் காம்பினேஷன் 12ஆம் பாவத்தில் இருக்கின்றது. நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் பாஸுக்கும் கொஞ்சம் விவாதம் இருந்து கொண்டே இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். 11வது பாவத்தில் இந்த கிரக காம்பினேஷன் நமக்கு வர வருமானத்தை கெடுக்கும் விவாதம் பண்ணால். அதனால் விவாதம் பண்ணாமல் சாந்தமாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, கடுமையாக முயற்சி எடுக்க வேண்டும். தூங்கினால் ரிசல்ட் கெட்டு போகும் என்று அர்த்தம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கண்டிப்பாக புது முயற்சியில் லாபம் வரும் என்று சொல்லுவேன். வேலைக்கு சென்ற ஆண் பெண்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க 60+ 70+ அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய வாக்கிங் நேரத்தில் குளிக்கும் பொழுது பாத்ரூமில் போகும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து காலை வைக்கணும். அல்லது 12ஆம் பாவத்தில் சூரியன் சனி எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கிறதுக்கோ ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். முதல் பரிகாரமாக தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். 2வது பரிகாரம் நமசிவாய 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். சனிக்கிழமை அரச மரமோ அல்லது ஆலமர கீழே ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். ஒரு பரிகாரம் சுற்றிட்டு வரணும். சுற்றுறது முடியல அந்த மரத்துக்குன்னா அங்கே நின்று நீங்களே ஒரு சுற்றுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதம் மேச ராசிக்கு நல்லா இருக்கும். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சனி சூரியன் காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கின்றது 11வது பாவத்தில். ராசிக்கு 12ஆம் பாவத்தில் ராசியாதிபதி இருக்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா, ராசிநாதன் 12ஆம் பாவத்தில் அதாவது சுத்திக்கு வரும் பொழுது அந்த கோச்சாரம் நம்மளை வெளியே சுத்து விடும், செலவுகளை அதிகமாக காட்டும். நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். கிரக பலம் பார்க்கும் பொழுது லக்னாதிபதி விரயஸ்தானம் செல்லும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்துக்காக தன்னை ஊர்லேருந்து வெளியே போகிறது, வேலைக்காக வெளியே செல்வது, வெளிநாட்டு செல்வது,
அல்லது செலவுனா ஏதாவது வீட்லேயோ எங்கேயாவது ஏதாவது நடந்ததுன்னா நிகழ்ச்சி அதை போய் பார்த்துட்டு வர்றது, அதுக்காக செலவு செய்வீங்க. குடும்பத்தில் நல்லதோ கெட்டதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காகவும் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஏனென்றால் சூரியன் சனியுடைய சேர்க்கை 11வது பாவத்தில் இருக்கின்றது. 10ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் புதன். ராகு செவ்வாய் 10ஆம் பாவத்தில் சேரும் பொழுது நல்ல தொழில், நல்ல லாபம் வரும். அதுவும் நல்ல பேர் புகழையே கொடுக்கும். ஆனால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் பேர் புகழ் நல்லது, நல்ல பதவியெல்லாம் கிடைக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்கள். வியாபாரிகள் நாட்டு வெளிநாட்டு சென்று நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் குடுக்கல் வாங்கல அலைச்சல் இருக்கும். சில பொருள்கள் வெளிநாட்டில் தங்கிவிடும், அது வர்றதுக்கு லேட்டாகவும் அதில் கொஞ்சம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ரொம்ப பெருசாக லாபத்தை பார்க்குறதுக்காக ஏதாவது பெருசாக செஞ்சிங்கன்னா இந்த லாஸ்ட் போன 20 டேஸாக இப்போது வர 20 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் கிரகம் அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அதனால் முடக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் நல்லா கடுமையாக படிக்க வேண்டும். ஆமாம், ஏனென்றால் சனியின் சூரியனின் பார்வை அகங்காரத்தை கொடுக்கும். அகங்காரம் வந்துவிட்டால் நம்முடைய படிப்பு நின்று போயிடும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பதவி உயரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லோருக்கும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஆனால் சூரியன் சனி சேர்க்கும் பொழுது தசா காலங்கள் உங்களுக்கு சரியில்லை என்றால் பிபி ஷூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தன்னுடைய உணவு கட்டுப்பாடுகளை கவனித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம் தினமும் துர்கை பூஜை செய்ய வேண்டும். துர்காயின் ஸ்துதி செய்ய வேண்டும். துர்கை ஆலயம் சென்று வரலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கம் துர்கை கோயில் இல்லை அப்படின்னா வீட்டில் உட்காந்து துர்கை சாலிசாவை படிங்க. இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை உங்களால் முடிஞ்ச ஸ்வீட் தானமாக கொடுங்கள். துர்கை கோயில் போயிட்டு அங்கே சிவப்பு மலர் வச்சு பூஜை பண்ணி வந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் குரு பகவான், 9வது பாவத்தில் ராகு புதன் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சனி சூரியன். குரு ராசியில் இருப்பது சில பேர் பயப்படுவார்கள். பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். 9வது பாவத்தில் செவ்வாய் இருப்பதால், ராகுவுடன் இருப்பதால் கோபம் அதிகமாக வரும். தந்தையுடன் விவாதம் இருக்கும். சூரியன் சனி சேர்க்கையாலேயும் விவாதம் இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் உங்கள் பாஸ் கூட சண்டை போடாதீங்க. நான் நல்லது செஞ்சேன், அது செஞ்சேன், அது இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க கொஞ்ச நாளுக்கு. அட்லீஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் சாந்தமாக இருங்க. 15ஆம் தேதி வரைக்கும் சாந்தமாக இருந்தால் பதவி உயர்வு இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்குது. ஒரு 5 நாள் சாந்தமாக இருங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. ஆனால் கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் இந்த காலம். இந்த மாதம் ரொம்ப கடுமையாக ஒழிக்க வேண்டும், அல்லது பேரை கெடுத்து விடுவார்கள். ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கு இல்லையா, பேரை கெடுத்துடுவாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க பாருங்கள், 9வது பாவத்தில் இருக்கிற கிரகம் கடுமையாக படிக்கணும் என்று சொல்லுகிறது. ஆமாம், கடுமையாக படிக்கலைன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த மிதுன ராசியில் வீட்டில் இருக்கிற பெண்கள் விசேஷமாக தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும், தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோலில் வைக்கணும். விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் ராகு சேர்க்கை 9வது பாவத்தில் வெளிநாட்டு வியாபாரத்திலையும் இம்போர்ட் பண்ணி ஏதாவது பொருள் கொண்டுட்டு வரீங்கன்னா அதில் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா பணம் கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக வரும். அவசரம் படாதீர்கள்.
மெட்டல் ஃபேக்ட்ரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஃபேக்ட்ரியில் ரிப்பேர் வர்றது அல்லது நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ப்ராடக்ட்டு சேல் ஆகிறதுல டிலே ஆகும். ஆமாம், கண்டிப்பாக டிலே ஆகும். வயதானவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொல்வேன். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். ஓம் கங்கணபதியே நம, ஓம் கங்கணபதியே நம, ஓம் கங்கணபதியே நம. இந்த மந்திரத்தை 24 hours முன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜபம் பண்ணுங்க. மானசீகமாக ஜபம் பண்ணுங்க. மனசிலேயே ஜபம் செய்து கொண்டே வாருங்கள். அதுக்கப்புறம் துர்கை கோயில் போகணும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்து கீழே ஒரு தீபம் ஏற்றணும் அல்லது ஹனுமான் சாலிசா படிக்கணும். கடகம்: கடக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. 8ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் புதன், 8ஆம் பாவத்தில் செவ்வாய். கோபம் செய்யாதீர்கள். யாருக்கும் இமீடியட்டாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் விரோதிகள் ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். கம்மியாக பேசுங்கள். 9வது பாவத்தில் சூரியன் சனி. சில பேர் போய் பேசி உங்களை ஏற்றி விடுவாங்க. உஷாராக இருங்க. ஏற்றி விட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. 10ஆம் பாவத்தில் மேஷத்தில் சுக்கிரன். உங்கள் புகழ் இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்தில். ரொம்ப அதிகமாக வீண் செலவுகள் இருக்கும். ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க, கண்டிப்பாக யாத்திரை செல்ல வேண்டியது, அதனால் செலவு வருவது. யாத்திரையின் பொருள்களை உஷாராக வைத்து கொள்ளுங்கள். அதில் திருட்டு நடக்கிறதுக்கு, ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணாலும் ட்ரபிள், எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ட்ரபிள். 16th of April வரைக்கும், 16th of Aprilலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். ஓரளவுக்கு லாபம் வரும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருக்கீங்க, வேலைக்கு செல்கிற இடத்தில் கண்டிப்பாக விவாதம் இருக்கும். வேலைக்கு செல்லும் பொழுது வாகனம்லாம் ஹீரோ மாதிரியெல்லாம் ஓட்டாதீங்க. 40 மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க வண்டியை. லேடிஸ் இருந்தாலும் சரி, ஜென்ட்ஸ் இருந்தாலும் சரி, பாஸ் கூட விவாதம் செய்யாதீர்கள். இந்த மாதம் கொஞ்சம் கடுமையான மாதம் என்று சொல்வேன். ஆனால் சூரியன் உச்சான பிற்பாடு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் ரொம்ப உஷாராக இருக்குங்கப்பா, இல்லைன்னு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கடுமையாக படிக்க வேண்டும். வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் சொல்கிறேன், டாய்லெட், பாத்ரூம், யாத்திரை எல்லாம் செய்யும் பொழுது தன்னுடைய பொருள், தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். விவசாயிகள் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். வீட்டில் ஏதாவது சிறிய ஆல்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு, வாகனம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஏசி கூலர் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதனால் செலவு உண்டாகிற காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் பாருங்க, கடக ராசிக்காரர்கள் நமசிவாய் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பெண்கள் சிவாய நமக சிவாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பகவான் சிவனுக்கு பால் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். நமசிவாய சொல்லிட்டு ஒயிட் அல்லது வெள்ளை அல்லது சிவப்பு மலரால் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், அலங்காரம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை காக்காவுக்கு எள்ளு சோறு வைங்க, சுந்தர காண்டம் கேளுங்க. சிம்மம் சிம்ம ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் கேத்து, 7ஆம் பாவத்தில் ராகு, புதன், செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சனி, சூரியன், 9வது பாவத்தில் சுக்கிரன், 11வது பாவத்தில் குரு பகவான்.
குரு பகவான் 11வது பாவத்தில் இருக்கும் பொழுது நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஆனால் 7ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் சேரும் பொழுது பார்ட்னர்களில் விவாதம் வருது. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மூளையை கொழுப்புறது, டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹெல்த் ப்ராப்ளம் வர்றது, லீகல் ப்ராப்ளம். ஏனென்றால் சனியுடன் சூரியன் 8ஆம் பாவத்தில் 15ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 15 வரைக்கும் ஹெவி டென்ஷன் சிம்ம ராசிக்கு. இதில் நீங்கள் ஆர்டிஸ்டாக கலைஞராக இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிக்கு ரொம்ப சுமாரான காலம், நல்ல காலமே கிடையாது என்று சொல்லுவேன். மனக்குழப்பம், கூட இருக்கிறவங்க குழப்பி விடுறது, பேர் புகழுக்கு பங்கம் ஏற்படுறது, ஆரோக்கியம் கெடுறது, இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்றது. ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் காம்பினேஷன் ஆஃப் பிளானட் 8ஆம் பாவத்தில் சரியில்லை. அதனால் அந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்கணும். இல்லைன்னா எக்ஸாம் வர நேரத்தில் உங்களுக்கு ஜுரம் வருது, வயிற்று நோவுது, அந்த மாதிரி எல்லாம் வரும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் சுமாரான காலம், ஆனால் நல்ல லாபம் இருக்கும். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா மருமகள் வயதான அப்பா எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த காலம் நல்ல காலம். ஆனால் 8ஆம் பாவத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் பொழுது உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் தலைவலி வர்றது, காலில் அடிபடுறது, ஜுரம் வர்றது, சீசனபிள் நோயால் தொண்டை கட்டிக்கிறது ஆகிய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் ஹனுமான் சாலிசா படிக்கணும். ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைக்கிறது, சுந்தர காண்டம் கேட்கறது, இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்சால் எண்ணெய் தானமாக கொடுங்கள். காக்காக்கு உளுந்து வடை, மெதுவடை என்று தென்னையில் சொல்கிறோம் இல்லையா, அந்த வடை காக்காக்கு கொடுக்கிறது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தசா காலங்களும் சரியில்லாமல் இருந்தால் ருத்ராபிஷேகம் செய்ய வேண்டும். கன்னி ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. கன்னி ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய். விரோதிகள் குறைவார்கள். டென்ஷன் அலைச்சல் அதிகமாக இருக்கும். விரோதிகள் குறைவார்கள். இரத்த சம்பந்தமான வியாதி வர்றதோ, பிபி வர்றதுக்கு, ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே இந்த வேலையை முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணும். குரு 10ல் இருக்கும் பொழுது வேலைகள் அதிகமாக இருக்கும், அதை முடிக்க முடியாமல் இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுலேயும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஓவராக இருக்கும், வேலை செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பேர் புகழ் இருக்குயா. அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், இருக்கிற இடத்துல இருக்கணும், ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப வரும், ஆனால் லாபம் கம்மியாக இருக்கும். போன வருஷம் 2 லட்சம் கொடுத்தாங்க, போன ப்ராஜெக்டுக்கு 2 லட்சம் கொடுத்தாங்க, இந்த வாட்டி 1.5 லட்சம் வரும். ஆனால் விடாதீங்க, இந்த 1.5 லட்சம் இந்த வாட்டி செஞ்சிங்கன்னா அடுத்த வாட்டி 3 லட்சம் வரும். ஏனென்றால் குரு பகவான் கடுமையாக ஒழிக்கிறவர்களுக்கு லாபத்தை கொடுப்பார், பெரிய லாபத்தை கொடுப்பார். பரவாயில்லப்பா, நமக்கு பணம் கம்மியாக கொடுக்கும்போது இவங்க நல்லா வேலை செஞ்சாங்க, அந்த மாதிரி பாராட்டெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, ஆனால் 10ல் குருவுக்கு முயற்சி நல்லா செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கிற வயதானவர் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் தண்ணி அடிக்காதீங்க. சுக்கிரன் 8ல் இருக்கும் பொழுது தண்ணி அடித்தா லிவர் ப்ராப்ளம் வரும்.
அல்லைன்னா வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாமே சொல்கிறேன், ரொம்ப இந்த சீசன் மாறுது, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, ஹீட்லேருந்து வந்து குளிர்பானங்கள்லாம் குடிக்கிற இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வயிற்று சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல காலம், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம். பகவான் விஷ்ணுவின் பரிகாரம். தினமும் காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். புதன்கிழமை விநாயகர் கோயில் சென்று அங்கே பூஜை செய்து வர வேண்டும். நீங்கள் டார்க் ப்ளூ அண்ட் பிளாக் கலர் கண்டிப்பாக இந்த மாதம் விட்டுடுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். நன்மை செய்வார், பேர் புகழ் வந்து சேரும். திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்பு, நிச்சயதாம்பலம் நடக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. 6ஆம் பாவத்தில் சனி சூரியன் சேர்க்கை கோபத்தை உண்டாக்கும். பிபி, யாத்திரை, வேலைகள் அதிகமாக இருக்கும். நல்ல குரு பகவானின் அருளால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். 5ஆம் பாவத்தில் ராகு புதன் செவ்வாய் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதே நேரத்தில் பெரிய பெரிய வக்கீல், ஜட்ஜு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு, உள்நாட்டு வியாபாரிகளுக்கு மூளையில் ப்ரெஷர் உண்டாக்கும். பிரெயினில் ப்ரெஷர் உண்டாக்கும். என்ன செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஏதாவது நடந்துடுமா, லாபம் வருமா வராதா என்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும். கலைஞர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷ லாபத்தை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவர்கள் நல்ல பேர், பதவி, உயர்வு, மன சந்தோஷமாக இருப்பீர்கள். விவசாயிகள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பெண்கள் வேலைக்கு செல்றவராக இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறோமா, உங்கள் உணவு கட்டுப்பாடு தான் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் என்றால் 5ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய். அதனால் சாப்பிடும்போது கண்ட்ரோலில் சாப்பிடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இருக்கும். விவசாயி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க, ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க. ஆனால் இந்த சூரியன் சனி சேர்க்கை 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும், சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லோருக்கும் பித்தம் உருவாகிறது. சீசனபிள் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சீசனபிள் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 15 நாள் பொறுத்து அது 7ஆம் பாவத்தில் வரும். 7ஆம் பாவத்தில் சூரியன் வரும் பொழுது இந்த ராசிக்காரர்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க தன்னுடைய பார்ட்னர், ஒய்ஃபு, மனைவி அவங்க கூடலாம் சண்டை போடுவீங்க. அதனால் உங்களுக்கு 2 பரிகாரம். ஃபஸ்ட்டு 15 days, 2வதுலேயே சூரியனால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன பரிகாரம்? பரிகாரம். தினமும் காலை சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். சூரிய காயத்ரி ஜபிக்க வேண்டும். மனதில் காயத்ரி மந்திரத்தை சூரியனை பார்த்து 24 தடவை ஜபிங்க. மன சந்தோஷமாக வாழ்வீர்கள். விருச்சிகம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியின் அதிபதி 4ஆம் பாவத்தில் ராகு புதன் செவ்வாய். செவ்வாய் ராகு புதனுடன் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி. இந்த சூரியன் கொஞ்ச நாளில் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் பாவத்தில் செல்கிறார். இந்த மாதம் லாபத்தில் நல்லா பார்ப்பீங்க. பேர் புகழ் இருக்கும், பண வசதி இருக்கும். நீங்கள் பொலிட்டீஷியனாக இருந்தால் உங்கள் கட்சி தோத்துடும் என்று சொன்னவர்கள்லாம் இந்த மாதம் ரொம்ப மன கஷ்டம் அவங்களுக்கு, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஏனென்றால் 4ஆம் பாவத்தில் ராசியாதிபதி இருக்கும் பொழுது தைரியம் அதிகமாக இருக்கும். அதுவும் சூட்சமெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், எப்படி என்ன செஞ்சால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஏனென்றால் ராகு புதன் அதில் மன்னர்கள், அந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி சேர்க்கை பெயர் புகழ் கொடுக்கும். ஆனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் தன்னுடைய கர்ப்பத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும், அல்லது வயிற்று சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன.
வியாபாரிகளுக்கு நல்ல காலம், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பெயர் புகழ், பண வசதி எல்லாம் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் லாபம் இருக்கும். ஆனால் சிறிய பொருள்கள் மாட்டி இருந்தால் அது அடுத்த மாதம்தான் ரிலீஸ் ஆகும் அல்லது பணம் வந்து சேரும். ஏனென்றால் சூழ்நிலை சரியில்லை. குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது அது பண சிக்கல்களை உருவாக்கும். அதனால் அடுத்த மாதத்துலேருந்து லாபம் வரும். அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல லாபம், சந்தோஷமாக இருப்பீர்கள். அங்கே பேர் புகழ் இருக்கும். கொஞ்சம் இன்க்ரிமெண்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இப்போ வராது. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் குரு பகவானின் பரிகாரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும் அல்லது அகத்திக்கீரை வாங்கி வைக்கணும். கொஞ்சம் வெல்லம் கொடுக்கணும். தனுசு ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியாதிபதி குரு பகவான் 7ஆம் பாவத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் பேர் புகழ் வசதி எல்லாமே இருக்கும். ராசிக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாய், புதன், ராகு தைரியத்தை கொடுக்கும். ஆனால் 4ஆம் பாவத்தில் சூரியன், சனி விவாதங்கள், குடும்பத்தில் விவாதங்கள், பணம் கொடுக்கல் வாங்கலில் அலைச்சல்கள், மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக பேசிவிட்டால் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கட் ஆகிடும். பண வசதி கம்மியாயிடும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு லாபம் குறையும் இந்த மாதம். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை 4ஆம் பாவத்தில். ஹிருதயத்தில் பிரச்சனை. ஹிருதயத்தினா மன கஷ்டம் ஏற்படும் என்று சொல்லலாம். அதனால் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு பயப்படாதீர்கள். அது 16ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறுறாரு. அது உங்களுக்கு பேர் புகழ், உங்கள் வாரிசுக்கு பேர் புகழ் எல்லாம் கொடுக்கும். உங்கள் வாரிசுனால் இந்த மாதம் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். அவர் ஏதாவது நல்ல பதவியில் வருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டு சம்மந்தமான வியாபாரம் பண்ணும் பொழுது டாக்குமெண்டேஷன்லாம் இந்த மாதம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். ஆமாம், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க. விவசாயத்தில் சுமாரான நல்ல லாபம் பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க. தைரியமாக இருங்க. நல்ல லாபத்தை, அதாவது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வரும். லாபம் என்று சொல்லும்போது ரிசல்ட் நல்லா வரும். ஆனால் கடுமையாக படிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற வயதானோர் எல்லோருக்கும் சொல்கிறேன், கம்மியாக பேசுங்க, கோபம் செய்யாதீர்கள். வீட்டில் விவாதத்தை, ஏனென்றால் சூரியன் சரி சேரும் பொழுது, அதுவும் 4ஆம் பாவத்தில் சேரும் பொழுது வீட்டில் விவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது வீட்டில் சந்தோஷம் இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக சனி சூரியன் சேரும் பொழுது பகவான் சிவனுக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். கரும்பு சாரால் தினமும் செய்தால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வியாழக்கிழமை செய்யணும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை அரச மரத்தில தீபம் ஏற்று கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருப்பதால் வீட்டில் கம்மியாக பேச வேண்டும். யாருடன் விவாதம் செய்யக்கூடாது. அல்லது விவாதம் செய்தால் குடும்பத்தில் வீண் பிரச்சனை உருவாகும். குடும்பத்தார் அண்ணன் தம்பிகளுடன் விவாதம் உண்டாகும். தன்னுடைய பல்லில் நோய் உருவாகும். புதன் சேர்ந்திருக்கு இல்லையா, பல்லில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. 3ஆம் பாவத்தில் சனி சூரியன் சேர்க்கை. இன்ஜினியரிங், ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுருக்கிறவங்க நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நாட்டு வெளிநாட்டு யாத்திரை செய்வீர்கள். 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் பேர் புகழை கொடுப்பார். புது முயற்சியில் லாபம் பார்ப்பீர்கள். 6ஆம் பாவத்தில் குரு விரோதிகள் அதிகமாக இருப்பார்கள். காலில் நோய் வரும். காலில் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன.
வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவர் எல்லோரும் இந்த ஒரு மாதம் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். அதுவும் குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது ராகு செவ்வாய் 2ஆம் பாவத்தில் தனசானத்தில் சேரும் பொழுது நீங்கள் பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதிகமாக யாராவது சொல்லி ஸ்பெக்குலேஷன் எல்லாம் பண்ணாதீங்க, ஷேரை வாங்காதீங்க, அல்லனா நஷ்டத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பேர் புகழ் பதவி இருக்குது. கலைஞராக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் வரும், கடுமையாக உழைக்க வேண்டியது வரும், அடிக்கடிக்கு யாத்திரை செல்ல வேண்டியது இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் என்று சொல்லுவேன். ஆனால் பதவி உயர்வெல்லாம் இருக்காது, உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் 6ல் இருந்து விரோதிகள் அதிகமாக இருக்கும் பொழுது விரோதிகள் தான் உங்களுக்கு நன்மையை செய்வார்கள். ஏன்னா இவங்க விரோதம் செய்ய செய்ய நீங்கள் நல்ல வேலை செய்வீங்க, அதனால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, நல்ல ரிசல்ட் வந்து சேரும். வயதானோர் எல்லோருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களோ விவசாயம் பண்ணுறவங்களோ எல்லோருக்கும் சொல்கிறேன், 6ஆம் பாவத்தில் குரு இருக்குது. வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஆமாம், இல்லைன்னா அதே நேரத்தில் யாத்திரை செல்லும் பொழுது தண்ணி பள்ளம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடுங்க, கால் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், பகவான் தட்சிணாமூர்த்தேஸ்வரை கும்பிடணும். அட்லீஸ்ட் வியாழக்கிழமை தினமும் கும்பிடலாம், கும்பிட வேண்டும் தினமும். ஆனால் தினமும் கும்பிடல, நமசிவாய நமசிவாய மந்திரம் பண்ணுங்கள். வியாழக்கிழமை குரு பகவான் அல்லது பகவான் தட்சிணாமூர்த்தேஸ்வருக்கு ஒரு விளக்கு ஏற்றி கொண்டு வாருங்கள். சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கும்பம், கும்ப ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் ராகு, புதன், செவ்வாய் கோபத்தை கொடுக்கும். அடிக்கடிக்கு வீணான பேச்சுகள், முட்டாள்களுடன் விவாதம் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் இருக்கும். 2ஆம் பாவத்தில் சனி சூரியன் சேர்க்கை குடும்பத்தில் பல பேருக்கு வீடு மாற்றுறதுக்கு, வீட்டில் சஜஷன் புது வீடு வாங்கலாமா, இந்த மாதிரி செலவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் சிறிய சிறிய பிரச்சனைகள் வீட்டில் உருவாகும். வியாபாரிகள் டைட்டான நிலைமையில் இருப்பீர்கள். ஏனெல்லாம் செலவு அதிகமாக இருந்தால் டைட்டாகவேங்க. வெளிநாட்டு வியாபாரிகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எல்லோருக்கும் பொருள்கள் வர்றது போகிறதுல பிரச்சனை இருக்கும், டைட்டாக இருக்கும். சிலது தேவையில்லாத பொருள் வந்துடும், அல்லது நீங்கள் அமைச்ச பொருள் அங்கே போய் சேராது. ஆனால் குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது பண வசதி எப்படியாவது வந்து சேர்ந்துடும். உங்கள் மகன் மகள் செய்கிற வேலைனால, அவங்க செய்கிற உங்களுக்கு சப்போர்ட்னால இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக கம்மியாக பேச வேண்டும், அல்லது பேசாமல் இருப்பதே நன்மை. சில ஒப்பீனியன் எல்லாம் கொடுக்காம எனக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு வீட்டில் உட்காந்துடுங்க, நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிறீங்க இல்லையா, வேலைக்கு செல்லும் பொழுதும் அங்கேயும் ஒப்பீனியன் கொடுக்கறது, தேவையில்லாத ஒப்பீனியன் கொடுக்கறது, அதில் மாட்டிக்கொள்வீர்கள். கொடுக்காதீங்க ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதம் விவசாயிகளுக்கு சுமாரான லாபம், படிக்கிற பசங்களுக்கு கடுமையான டைம் என்று சொல்லுவேன். வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும், அதாவது சின்ன வயசுலேருந்து தாத்தா வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த மாதம் கேட்காமல் யாருக்கும் உபதேசம் செய்யாதீர்கள். ஒன்று. 2வது, தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும், தன்னுடைய காலை பார்த்து வைக்க வேண்டும், தன்னுடைய காலில் அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம், தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும், ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும்.
சனிக்கிழமை சாயந்தரம் சூரியன் மறைஞ்ச பிற்பாடு ஒரு விளக்கை ஏற்றிட்டு சுந்தர காண்டம் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். மீனம். மீன ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் சனி பகவான், சூரிய பகவான், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், 4ஆம் பாவத்தில் குரு, விரயஸ்தானத்தில் ராகு, புதன், செவ்வாய். விரயஸ்தானம் என்று சொல்லும் பொழுது தூங்குகிற இடம், செலவு பண்ணுற இடம். அங்கே ராகு, புதன், செவ்வாய் வந்தால் வீட்டில் ஆல்ட்ரேஷன் நடக்கிறது, வீட்டில் செலவு செய்கிறது. அதாவது வீட்டு செலவுக்காக ஏதாவது யாத்திரை, ஏதாவது சொந்தக்காரங்க நோயாக இருக்காங்க அவங்கள பார்க்குறது போகிறதோ, யாருக்காவது டெலிவரி ஆகிடுச்சு அக்கா தங்கச்சிங்களாங்கெல்லாம் பார்க்குறது போகிறதோ, இல்லைன்னு யாராவது வயதானவர் இறந்து விட்டார் அதை பார்க்குறது போகிறதோ, இங்கே பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அங்கே நீங்கள் ஓடுவீங்க. வீணான அலைச்சலான காலம் என்று சொல்வேன். ராசியில் சனி சூரியன் சேர்வது சில பேருக்கு நன்மை செய்யும், சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கும், அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். குரு பகவானின் நிலைமையினால் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். உங்கள் வேலை 1 லட்சம் தேவைன்னா 1 லட்சம் வந்து அப்படியே காலத்தை தள்ளுவீர்கள். எங்கேயாவது வீணாக ஏதாவது டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டீங்க, புது ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா அதெல்லாமே முடங்கி விடும். இருக்கிறது தவிர வேறு எதுவும் புதுசாக ஆரம்பிச்சிடாதீங்க. அட்லீஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்க்கலாம், யோசனை பண்ணி ஆரம்பிங்க. நீங்கள் அரசியலில் இருந்தால் பதவி இருக்கும், அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கலைஞராக இருக்கீங்க, சுமாரான வேலை வாய்ப்புகள், பணம் சிக்கல்கள் இருந்து கொண்டே வரும், பணம் டிமாண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த ப்ரொடியூசர் அது அவங்களுக்கே ஃபினான்ஷியல் டைட்டாகவே இருக்கும். ஆமாம், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கடுமையான நேரம் உஷாரான படிங்க, காலைல சீக்கிரம் ஏஞ்சி படிங்க. வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் இந்த காலம் டைட்டான காலம், அதாவது உஷாராக இருக்க வேண்டிய காலம். அதாவது மீனராசிக்காரர்கள் எல்லோரும் இந்த மாதம் திருட்டிலேருந்து உஷாராக இருக்கணும், வீட்டு சாவி சரியான இடத்துல வைக்கணும், தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும், வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக ஓட்டணும், புருன்னு அவசரத்துக்கு போகக்கூடாது. எந்த காரியத்துக்கு செல்வதாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே டைம் பார்த்துட்டு 1/2 hour 1 hour கிரேஸ் எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கொள்வீர்கள், உங்களுடைய வண்டி பஞ்சர் ஆகிடும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பரிகாரம் செய்யலாம். பாருங்கள், பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம், விரோதிகள் ஓவர் இந்த மாதம். அதனால் பைரவர் பூஜை தினமும் செய்ய வேண்டும். பைரவர் பூஜை தினமும் செய்ய வேண்டும். அல்லது துர்கை கோயில் தினமும் சென்று அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு வர வேண்டும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு எடுத்து வைக்கணும். காலைல சீக்கிரம் 9 மணிக்கு முன்னே வைங்க கொஞ்சம், அல்லது இட்லியில் வைங்க, பரவாயில்ல, இட்லியில் எள்ளு கலந்து வைங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மீனராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.